இதுதான், இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஹமாஸ் போரில் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் இவங்க நினைக்கிற மாதிரி அடியோடு அழிக்கப்படலை. ஏன்னு சொன்னால் இந்த இடிபாடுகளுக்குள் இருந்து புதிய வீரர்கள் முளைத்து வந்துருக்கிறார். பாலஸ்தீனர்களுடைய சுயநிர்ணய உரிமை, அவர்களுடைய தனித்தீர் உரிமை கோரிக்கை என்பது உலக ஜனநாயகத்தினுடைய கோரிக்கையாக மாறணும். இப்போ அவங்க சொல்றாங்க we have now overground tunnels. தரைக்கு மேலேயே டன்னல்ஸ் போயிடுச்சு. எங்க இந்த இடிபாடுகளுக்கு நடுவிலேயே இருக்குது. அது அவங்க மண், அவங்க மக்கள். அதனால இயல்பாகவே என்ன பண்ண முடியுதுன்னா, அங்கிருந்து கொண்டு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இஸ்ரேலிய படையினரை தாக்குறாங்க. அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது பாலஸ்தீனர்களுக்கு அது தீர்வா கிடைக்குமா? இப்போ உள்ள நிலைமை என்னன்னா, இது காலங்கடந்த ஒரு தீர்வாயிடுச்சு. இரு அரசு தீர்வுங்கிறதே. Travancher Elensa Summer Life சரியான வைப் அட் மதுரவாயில். யூதர் அல்லாத எல்லா நாடுகளையும் அழிப்பு தான் இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு தான். அரபு நாடுகள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இஸ்ரேலை அழிப்பது தான் அடங்கியுள்ளது என்ற கருத்து வந்ததால அந்த ஹமாஸ் தலைவர்கள் எல்லாமே எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தார்கள் என்றால், இந்த போருக்கு நடுவில் பிறந்து வளர்ந்தார்கள். ஏமனால் அல்லது லெபனானால் அல்லது எகிப்தினால் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுது பாருங்க. ஆனால் இஸ்ரேலை அழிக்கிற சக்தி இஸ்ரேலிய மக்களுக்கு இருக்கு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான போர் நிறுத்தணும்னு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுது. சமீபத்தில் கத்தார் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்க சூழல்ல கத்தார் மீதே இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது தொடர்பாக அமெரிக்கா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே எச்சரிச்சிருந்தோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்னவா இருக்கு? இப்போ கத்தார் மீதான இந்த தாக்குதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதலாவதாக, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான போர் அல்ல இது. பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியாகிய காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகிற போர். இஸ்ரேல் தான் போர் தொடுத்திருக்கு. காசாவோ பாலஸ்தீனர்களோ இஸ்ரேல் மீது போர் தொடுக்கல. இப்போ இதில் இப்போ கடைசியாக வந்திருக்கிறது இந்த கத்தார் மீதான தாக்குதல். இதுக்கு முந்தி இவங்க ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துறாங்க. ஈரானில் தங்கி இருக்கிற அந்த ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்வது, ஈரானிய தலைவர்கள், ஈரானிய தளபதிகள் இப்படி கொலை செய்வது. இன்னொரு பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இப்படி பல பேர் மேலே, ஹவுத்தீஸ் மேலே இப்படி பல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கத்தாரில் நடக்கிறது இது முதல் முறை. கத்தார் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, கத்தார் அரசுக்கு இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. எகிப்து, கத்தார் இவை அமெரிக்காவோடு சேர்ந்துதான் இந்த பேச்சுவார்த்தைக்கான நடுவாண்மை வகிக்கின்றன. அவங்க தான் மத்தியஸ்தம் பண்றாங்க. கத்தாரில் பல பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி நடந்தது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட கத்தாரில் தான் நடந்துச்சு. கத்தார் அரசு ஒரு மன்னராட்சிக்குட்பட்ட அரசு. அந்த அரசு அமெரிக்காவை பெரிதும் சார்ந்து இருக்கிறது, அல்லது அமெரிக்கா கத்தாரை பெரிதும் சுரண்டுகிறது. கத்தாரில் அமெரிக்க தளங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த சிக்கலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் அங்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துவது, ரெண்டு பேருக்கும் யோசனைகள் சொல்றது, இப்படி இந்த பேச்சுவார்த்தையை முறிந்து போய்விடாமல் பாதுகாப்பது, இதிலெல்லாம் கத்தாருக்கு ஒரு பங்கு இருக்கு. அது எந்த வகையிலும் ஹமாஸ்க்கு ஆதரவான ஒரு இதோ அல்லது இந்த போரில் ஹமாஸ்க்கு உதவுற ஒரு நாடோ அல்ல. பார்க்க போனால் இப்போ நான் சொன்ன அந்த ஈரானிய தளபதிகள் கொலை செஞ்சது, கடந்த காலத்தில் ஈராக்கிய தளபதி ஒருத்தர் கொலை செஞ்சது,
இவங்க லெபனானில் நடந்த கலைகள், ஹவுத்திகள் மீதான இது எல்லாத்துலேயும் இஸ்ரேலுக்கு ஒரு பங்கு இருக்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு பங்கு இருக்கு. மறைமுக பங்கு மட்டுமில்லை, நேரடி பங்கு. தளபதி சுலைமானியை அமெரிக்காவே நேரடியாக அமெரிக்க சிஐஏ அமைப்பு அல்லது அவங்களுடைய வேறு ஒரு நிறுவனம் வந்து அந்த ட்ரோன் வழியாக தாக்கி கொலை செஞ்சாங்க. நம்ம அந்த நேரத்தில் அதை பற்றி கூட எழுதியிருக்கிறோம். இது எல்லாத்துலேயும் அமெரிக்காவுக்கும் பங்கு இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் இப்போ ஒரு இறுதி கட்டம் ஒன்று வந்திருக்கு. பிணை கைதிகளில் ஒரு 60 பேர் வரைக்கும் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இதில் ஒரு பகுதி இறந்து போயிட்டாங்க, இன்னும் பகுதி இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள வெளியில் விடுறது, அதற்கு பதிலாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கிற பாலத்தீனர்களை விடுதலை செய்வது, குறிப்பிட்ட நாட்களுக்கான போர் நிறுத்தம் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த முறை இந்த முன்முயற்சி எடுத்திருப்பது ட்ரம்ப். அமெரிக்கா வந்து முன்மொழிந்திருக்கிறாங்க, இப்படி செய்யலாம். இது ஒரு கடைசி எச்சரிக்கையினெல்லாம் ஹமாஸ்க்கு சொன்னாங்க. ஹமாஸ் ஒன்றும் அப்படி ஒரு ஆத்திரமுட்டல்கள்லாம் பலியாகலை. அவங்க இதை நிதானமாக எப்படி எடுத்துக்கொள்வது, இதை எப்படி பயன்படுத்தி கொள்வது, நம்ம மக்களுக்கு அமைதி வேணும். இல்லை, அப்போ ஹமாஸ் வந்து இந்த விவகாரத்தில் ரொம்ப ஜாகிரதையாக தான், ரொம்ப நிதானமாக நகர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குது. போரில் வந்து அவங்க அழிக்கப்பட்டுட்டாங்க, அவங்க கட்டடங்கள்லாம் தரைமட்டமாக்கப்பட்டுடுச்சு, 60,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க, மருத்துவமனைகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, அவங்க ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த சுரங்க பாதைகளெல்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு. இந்த பின்னணியில் அவங்க தலைவர்களும் பல பேர் நேரடியாக அந்த காசா பகுதியிலிருந்து கொல்லப்பட்டதும் இருக்குது, அல்லது ஈரான் தலைநகரத்தில் தங்கி இருக்கிறவங்க கொல்லப்பட்டதும் இருக்குது, லெபனானில் கொல்லப்பட்டதும் இருக்குது. பல பேரை அவங்க இழந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக அந்த மக்கள் வந்து ஒரு பட்டினி கருவியால் ஒடுக்கப்படுறாங்க. இதை வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய தலைமைச் செயலரே அவர் சொல்கிறார், புத்ரோஸ் அவரே சொல்கிறார், இந்த மாதிரி வந்து பட்டினி பசி என்பது பட்டினி போடுதல் என்பது ஒரு போர்க்கருவியாக இங்கே பயன்படுத்தப்படுதுன்னு ராஃபா வாசல்னு அவர் சொல்கிறார். இப்போ அந்த ஐநாவினுடைய அமைப்புகள் இருக்கு, அவங்களுடைய ஏதிலியருக்கு உதவக்கூடிய அமைப்புகள் இருக்கு, அந்த அமைப்புகளை எல்லாம் செயல்பட விடாமல் செஞ்சுட்டாங்க. சுத்தமாக ஒன்றும் செய்யாமல் இருந்தால் நமக்கு தொடர்பு இல்லாமல் போயிடும், உலகத்திற்கு பதில் சொல்லணும். அமெரிக்காவும் இஸ்ரேலுமே சேர்ந்து ஒரு மனிதநேய உதவி நிறுவனம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அவங்க நினைத்த போது சில நாட்களுக்கு ஒரு முறை கொண்டு போய் நாங்கள் உணவு இறக்குறோம்னு சொல்கிறது, அந்த வரிசையில் நிற்கிறவர்களை சுட்டுக்கொள்வது என்று பசி மட்டுமல்ல பசி போக்குதலும் போர்க்கருவியாக பயன்படுத்தப்படுதுங்க. இதான் நிலைமை. ஹமாஸ் போரில் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் இவங்க நினைக்கிற மாதிரி அடியோடு அழிக்கப்படலை. ஏன்னு சொன்னால் இந்த இடிபாடுகளுக்குள் இருந்து புதிய வீரர்கள் முளைத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. ஆமாம், ஏன்னா நீங்கள் என்ன மறந்துடக்கூடாதுன்னா, அந்த ஹமாஸ் தலைவர்கள் எல்லாமே எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தார்கள் என்றால் இந்த போருக்கு நடுவில் பிறந்து வளர்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை ஏதிலியர் முகாம்கள்லேருந்து வந்துச்சு. ஒரு இயல்பாக பிறந்ததுலேருந்து அவங்க வந்து ஒரு சீரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்து இந்த இயக்கத்துக்கு வரல. இவங்க எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். அப்போ இப்போ என்னாச்சுன்னா, இதுக்கு மேலே என்ன நடந்துட முடியும்? சரி, தரையடி சுரங்கப்பாதைகள் பதுங்கு குழிகள் அழிக்கப்படுதுன்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க we have now overground tunnelsங்கிறாங்க. தரைக்கு மேலேயே டன்னல்ஸ் ஆயிடுச்சு. எங்கே? இந்த இடிபாடுகளுக்கு நடுவிலேயே இருக்குது. அது அவங்க மண், அவங்க மக்கள். அதனால் இயல்பாகவே என்ன பண்ண முடியுதுன்னா, அங்கிருந்து கொண்டு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இஸ்ரேலிய படையினரை தாக்குறாங்க. இது ஒரு விளைவை ஏற்படுத்துது. என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னா, இவ்வளவு அழிவுக்கு இடையில், இத்தனை 1000 சாவுக்கு இடையில், பட்டினிக்கு இடையில் சிகிச்சை இல்லாத நிலை. நம்ம 2009 ஈழத்தில் இன அழிப்பு போரின் போது கேள்விப்பட்டோம். மரத்து போகச் செய்கிற மருந்து கூட கொடுக்காமல் கை காலை துண்டிக்கிற நிகழ்ச்சிகள் நடந்துச்சு, ஆம்புடேஷன். இப்போ நடக்குது. அது எங்கே?
காசாவில் நடக்குது. ஆம்புடேட் பண்ணுறாங்க, மருந்து இல்லாமல் இது இல்லாமல் பண்ணுறாங்க. இத்தனை நடக்கிறதுக்கு இடையில இந்த தாக்குதல்கள் நடப்பதும் இது பற்றிய உண்மை செய்திகள், இவங்க அல் ஜசீராவை தடை பண்ணிட்டாங்க, அல் ஜசீரா பத்திரிகையாளர்களே கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எல்லாவற்றையும் மீறி இது உலகெங்கும் செய்திகள் போவது மட்டுமில்லை. கடந்த காலத்தில் இன்டிஃபாடா போராட்டம் பற்றிய செய்திகள் அமெரிக்கா உட்பட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி இது அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை இஸ்ரேலிய மக்களிடையே ஏற்படுத்திட்டு இருக்கு. கத்தார்ல இன்னைக்கு தாக்குதல் நடத்தின உடனே முதல் எதிர்ப்பு பிணை கைதிகளின் உறவினர்கள் குடும்பத்தினரிடமிருந்து வருது. நெட்டன்யாகு எங்கள் உறவுகளை, பிணை கைதிகளாக இருப்பவர்களை கொலை செய்வதென்று முடிவெடுத்து விட்டீர்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க, ஒரு எதிர்வினை அவங்க திருப்பி அடிக்கணும்னா அவங்க கையில் இஸ்ரேலியர்கள், யூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள கொண்டுட்டு பழி தீர்க்கிறதுன்னு முனைந்தா என்ன ஆகும்? அது எப்படியோ சமாதானமாக நீங்கள் மீட்டு கொண்டு வந்து கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நீங்கள் இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ தாக்குதல் கத்தார் மீது இவங்க நடத்தாமல் இருந்திருந்தா பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், ஏதோ ஒரு தீர்வு வந்திருக்கலாம். இது வரைக்கும் வந்த மாதிரி அது வெறும் அரைகுறை தீர்வாக இருக்கலாம். அமெரிக்கா ஒன்றும் முழுமையான தீர்வையே வைக்கல. இந்த தாக்குதல் நடவடிக்கை இஸ்ரேலுக்கும் உதவாது, அமெரிக்காவுக்கும் உதவாது, ட்ரம்ப் சொல்றாரு. ஆனால் அதே நேரத்தில் ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்வது நல்ல நோக்கம்தான். என்ன அரசியல் இது? அது சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அங்கே கொலை செய்யப்பட்டார், அமெரிக்காவில் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்வது ஒரு அரசியல் வழியா? இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அக்டோபர் 7 நடந்த தாக்குதலில் இவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி அதை நியாயம் கற்பிக்கிறாங்க. இப்போ ஒண்ணுதான் நம்ம கேட்கிறோம், அக்டோபர் 7 தாக்குதலை நாம் நியாயப்படுத்தவில்லை. பாலத்தீனர்களானாலும் யூதர்களானாலும் அப்பாவிகள் கொலை செய்யப்படுவது ஒரு அரசியல் வழி அல்ல, அது ஒரு பயங்கரவாத செயல்தான். தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடாது. நடத்தினது மட்டுமில்லை, நாங்கள் தான் நடத்தினோம்னு அறிவிச்சாங்க. அது ஒரு வழிமுறையாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கல. ஆனால் அதற்கான சர்வதேச சட்டங்களின்படி அதுக்கான எதிர் நடவடிக்கை எடுக்கணும். எதுக்கு இந்த சர்வதேச சட்டம், இந்த ஹேகில் இருக்கிற இந்த குற்றவியல் நீதிமன்றம் எதுக்கு வச்சிருக்கிறீங்க? ஐநாவில் இந்த பிரச்சனையை எழுப்புங்க, மனித உரிமை பேரவையில் எழுப்புங்க, தனிமைப்படுத்துங்க, எல்லாம் செய்யுங்க. நீங்கள் இதுக்கு பதிலடி நடவடிக்கைன்னு நாங்கள் கொண்டு போடுறோம், முகாம்களை அழிக்கிறோம், ஒரு இறைமையுள்ள இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள் போய் நீங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கு? அக்டோபர் 7 தாக்குதலில் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் இருக்கிறாங்கப்பா, அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுன்னு அவங்க நாட்டுக்கு கொடுங்க, விண்ணப்பம் கொடுங்க. மீறி கத்தார் அங்கே வச்சிருக்கிறாங்கன்னா கத்தாரை மீது பன்னாட்டு நீதிமன்றங்களில் எத்தனையோ வழிகள் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்கள் கத்தாருக்குள் நுழைந்து திடீர்னு குண்டு போட்டு, குடியிருப்பு பகுதிகள் மீது குண்டு போட்டு, கூட எத்தனை பேர் செத்தாலும் கவலை இல்லைன்னு குண்டு போட்டு கொலை செய்வது நியாயம்னா நீங்கள் மறைமுகமாக அந்த பழைய ஹமாஸ் தாக்குதலை நியாயப்படுத்துறீங்கன்னு பொருள். இப்போ இது நியாயம், அது நியாயம் தானே? அப்போ எதுக்கு ஐநா இருக்கணும்? எதுக்கு நாடுகள், அமைப்பு, சட்டம், மனித உரிமை பேரவை எல்லாம் எதுக்கு இருக்கணும்? அதான உண்மை. அப்போ அதனால வேண்டி அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அது எப்படி, நீ எப்படி சொல்ற, நீ அதுக்கு என்ன சான்று, ஆதாரம்? அப்போ நீங்களே குற்றஞ்சாட்டுவீர்கள், நீங்களே நீதிபதியாகவும் இருப்பீர்கள், நீங்களே தண்டனையும் கொடுத்து தண்டனையும் நிறைவேற்றுவீர்கள். நெட்டன்யாகு என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆளா? அதனால் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அமெரிக்கா செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இஸ்ரேல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த முன்கூட்டி தகவல் கொடுத்துட்டோங்கிறது நம்ம ஊரில் ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. எல்லா இடத்துலையும் இதை செய்கிறாங்க. என்ன சொல்ல முடியும் உங்களால்? ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியும். எங்கே நடக்க போகுது, எத்தனை மணிக்கு நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது சொல்ல முடியுமா?
அதில் இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஏமன் மீதும் தாக்குதல் நடத்தினாங்க, லெபனான், துனிஷியா இந்த மாதிரி நிறைய இடத்துல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேலோட கம்பேர் பண்ணும்போது ஏழ்மையான நாடுகள், இல்லைன்னா பலம் குறைந்த ஒரு நாடுகளா இருக்கு. ஆனா கத்தார் அப்படின்றது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு கூட்டாளியா இருக்கும் பொழுது அங்க ஒரு தாக்குதல் நடந்தா என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும்னு தெரியாம இந்த ஒரு தாக்குதல் நடத்த நம்ம சொல்றோம். இதுல வந்து அமெரிக்காவும் உடந்தையாக இருந்து நடத்திய தாக்குதல் தான் இது. ஏன்னா ட்ரம்ப் சொல்றாரு, இதனால ஒன்றும் பயன் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் தொந்தரவு வந்துடும், ஆனால் வந்து ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்யறது நல்லதுதான் அப்படி சொல்றாரு அவர். அமெரிக்காவும் இதில் உடந்தையாக தானே இருக்கு. எல்லா இடத்துலையும் இஸ்ரேல் மட்டும் தனித்து இல்லையே, இஸ்ரேலுக்கு பின்புலமாக அமெரிக்கா இருக்கே, உதவியாக தானே இருக்கிறாங்க. சும்மா அவங்களுக்குள்ள ஒரு செல்ல சின்னங்கள் கண்டனம்லாம் தெரிவிச்சுக்குவாங்க, இதை தவிர்த்திருக்கலாம் அதை தவிர்த்திருக்கலாம், எல்லாம் ஒன்றும் அர்த்தமே. கத்தார் வந்து பதிலடி கொடுப்பாங்களா இஸ்ரேல் மீதோ, அல்லது இதுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா? அவங்கள்ட்ட என்ன வலிமை இருக்கு? அவங்க அமெரிக்க சார்பு நாடாக இருக்கிறாங்க. பன்னாட்டு அரங்குகள்லாம் அவங்க பேசலாம், கண்டித்து சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இது அடிப்படை தத்துவமே கோளாறாக இருக்கு. என்ன தத்துவம்னா, இஸ்ரேல் என்பது தேசமில்லாத அல்லது அரசு இல்லாத ஒரு மக்கள் இல்லாத ஒரு நாடு. நாங்கள் வந்து நாடு இல்லை ஆனால் மக்கள் இருக்கிறோம். ஆனால் பாலத்தீனம் எப்படி இருக்குன்னா, மக்கள் இல்லை ஆனால் நாடு இருக்கு. இது ஒரு பொய். இதுதான் இஸ்ரேலுக்கான யூதர்களுக்கான ஒரு தாயகம் என்ற அந்த கோட்பாடு, பால்ஃபர் பிரகடனம், பிரிட்டனுடைய ஆதரவு, இந்த நாடுகள் ஆதரிப்பது எல்லாமே அதான். அதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணாங்க? இப்போ காசா மீதான தாக்குதலை எப்படி நியாயப்படுத்தினாங்க? எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தற்காத்துக் கொள்வதற்காக கடந்த காலத்தில் 67 ஒரு போர் நடத்தினாங்க, 73 ஒரு போர் நடத்தினாங்க, காசா மீதே ஒரு 4-5 முறை தாக்குதல் நடத்தினாங்க. எல்லாத்துக்கும் சொல்ற நியாயம் என்னன்னா, இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்கணும். இது எங்க வரைக்கும் போகும்? ஜோர்டான் மீது தாக்குதல் நடத்தலாம், எகிப்து மீது தாக்குதல் நடத்தலாம், ஏற்கனவே சிரியா மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏமன், தொலைதூரத்தில் இருக்கிற ஏமன் மீது கூட தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ இது எங்கே கொண்டு போய் விடும்னா, இஸ்ரேல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எல்லையில் இருக்கிற எந்த நாட்டை வேண்டுமானாலும் தாக்குவதற்கும் அழிப்பதற்குமான உரிமை அதற்கு உண்டு. தான் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ். எர்ஸ்ட் இஸ்ரேல் என்று பெயர், அகண்ட இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல். ஆமாம், அந்த அகண்ட இஸ்ரேல் அமைப்பு தான் இஸ்ரேலுக்கு பாதுகாப்புங்கிற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இப்போ இடைக்காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள், உடன்பாடுகள், இதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. எந்த அமைதி வழி தீர்வையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அண்டை நாடுகளை, அரபு நாடுகளை, பாலத்தீனத்தை மட்டுமல்ல, யூதர் அல்லாத எல்லா நாடுகளையும் அழிப்பது தான் இஸ்ரேலுக்கான பாதுகாப்புன்னா, அரபு நாடுகள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இஸ்ரேலை அழிப்பதுதான் அடங்கியுள்ளது என்ற கருத்து வந்ததால இஸ்ரேலை விட்டு வச்சா எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? இஸ்ரேலை அழிப்பதுன்னா நம்ம சொல்றது இஸ்ரேலிய மக்களை ஒழித்து கட்டுவது, யூதர்களை ஒழித்து, அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு யூதவெறி அரசாக இருப்பதை, யூத தாயகமாக இருப்பதை, பாலத்தீனர்கள், யூதர்கள் அனைவருக்குமான ஒரு தாயகமாக அதை மாற்றி ஒரு ஜனநாயக முறையிலான ஒரு அரசாக, இனம் சாராத ஒரு அரசாக அந்த அரசை உருவாக்கலாம் இல்லையா? அந்த நிலைமைக்கு போவாங்களா பக்கத்தில் இருக்க அரபு உலகங்கள்லாம்? இல்லை, உங்களுக்கு அதை நோக்கி தானே உலகம் போயாகணும். அங்கே அந்த பகுதியில் நிலவுகிற அமைதியின்மை, போர் பதற்றம் முழு உலகத்தையும் பாதிக்குது. ஒரு உலகப்போர் மூலக்கூடிய ஆபத்து அங்கே இருக்கு. அணு ஆயுத அழிவு போர் மூலக்கூடிய ஆபத்து இருக்குன்னு சொல்லும்போது அதனால்தான் உலக அரங்கம் அதை பற்றி யோசிக்குது. இப்போ இவங்க 146 நாடுகள் தீர்மானம் போட்டு பாலத்தீனத்துக்காக பொதுச்சபையில், பொதுப்பேரவையில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. என்ன தீர்வு அவங்க சொல்றாங்க? 2 நாடுகள், இந்த ஈரரசு தீர்வு, இது வந்து 93 ஓஸ்லோ உடன்படிக்கையிலிருந்து வந்துச்சு. ஆனால் அவன் இஸ்ரேல் ஒத்துக்கலையே. கையெழுத்து போட்ட இஷாக் ராபினை வந்து யூத தீவிரவாதி கொலை செஞ்சுட்டானே இஸ்ரேல்லையே வச்சு. சரி, அவர் ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டார். அதுக்கு பிறகு வர்ற அரசுகள், இப்போ நெட்டன்யாகு சொல்றாரா ஈரரசு தீர்வை ஒத்துக்கொள்றாரா? அவர் இப்போ ரொம்ப அண்மையில் சொன்னார், there will be no Palestinian state in the world. உலகத்தில் ஒரு பாலத்தீன அரசு இருக்காது. இது சொல்றாருல அவர் உங்களுக்கு.
ஆனால் பாலத்தீனர்களை ஒரு அரசாக அங்கீகரிச்சிருக்கு, ஐநா அங்கீகரிச்சிருக்கு. அவங்க பிரதிநிதி அங்கே இருக்கிறாங்க. ஆஸ்லோ உடன்படிக்கையின்படி மேற்கு கரையில் பாலத்தீன அத்தாரிட்டி ஒன்று இயங்குது. காசா முனையில் பாலத்தீனர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு இஸ்ரேலுக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிறணும்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ இது திரும்ப 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 போர்களுக்கு தான் வழிவகுக்கும். ஆனால் இப்போ இந்த 2 நாடுகள் தீர்வு அப்படின்றது பிரான்ஸும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து தான் அதை முன் வச்சிருந்தாங்க 7 பக்க அறிக்கையில். அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது பாலத்தீனர்களுக்கு அது தீர்வாக கிடைக்குமா? கிடைக்க வழி இல்லைங்கிறேன். அவங்க கிடைத்து தானே ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. காசா முனையில் தனியாக ஒரு ஆட்சி, தேர்தல் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹமாஸ் அரசு, அங்கே பாலத்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையில் அங்கே ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. ராஃபாவிலிருந்து இயங்கிட்டு இருந்துச்சு. ராஃபாவா வேறு அங்கே இயங்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் சரி. ஏற்கனவே ஆசர் அராஃபத்தே இருந்தார், ஒப்பந்தம் போட்டாங்க. இஸ்ரேல் தானே அதை அழிக்கிறான். இஸ்ரேலை யார் இணங்க வைப்பது? இப்போ உள்ள நிலைமை என்னன்னா, இது காலங்கடந்த ஒரு தீர்வாயிடுச்சு. 2 அரசு தீர்வுங்கிறதே 2 அரசுகளை கொண்டு தீர்வு காணலான்னு இன்னைக்கு சொல்றது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, ஒருத்தர் வேலைக்கு போற வயதுக்கு வந்ததற்கு பிறகு இவனை கொண்டு போய் எல்கேஜி கிளாஸ்ல சேர்த்துலான்னு சொல்ற மாதிரி இருக்கு. அன்னைக்கு சேர்க்காம விட்டுட்டோம், சரி இப்ப தேர்த்தோம்னா பிரச்சனை தீராது. அந்த கட்டத்தை கடந்து வந்தாச்சு. எப்படி திரும்பி அதுக்கு போக முடியும்? போக முடியாதுங்கிறதான் பொதுவாக பாலத்தீன மக்களுடைய கருத்து. அதில் இப்போ சமீபத்தில் ஹமாஸ் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெருசலத்தை மையப்படுத்தி ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்குவது தான் அப்படின்னு. இப்போ பாலஸ்தீன மக்களுமே இந்த 2 நாடு கோரிக்கைகள் இல்லாம ஒட்டுமொத்தமா இஸ்ரேலை அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி அவங்க போயிட்டாங்களா? போய்கிட்டு தான் இருப்பாங்க, வேறு வழி. இதை இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலில் இருக்கிற ஜனநாயக சக்திகளே இந்த கருத்தை பேசுறாங்க. இப்படி எப்படி பாலத்தீனம் இஸ்ரேல் நம்ம பிரிஞ்சு மோதிக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு ஒரு ஜனநாயக தீர்வு காணணும். ஜனநாயக தீர்வு என்ன? பாலத்தீனம் என்று அராபியர்களும் இஸ்ரேல் என்று யூதர்களும் உரிமை கொண்டாடக்கூடிய அந்த நிலப்பரப்பில் நீங்கள் ஒரு பொதுவான ஜனநாயக அரசை நாம் நிறுவுவோம் அப்படின்னு கேட்கிறார். அது செய்ய வேண்டியதானே? அதுதான் தீர்வா இருக்க முடியும். அதை நோக்கி உலகம் நகர்ந்தார்கள். அதுக்கு முதல் கட்டம் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துமாறு செய்ய வேண்டும். அமெரிக்கா அதற்கு கொடுக்கிற உதவி கிடைக்காதவாறு செய்ய வேண்டும். இப்பயும் ஒரு 10 நாடு இஸ்ரேலுக்காக ஓட்டு போடுறானே, அந்த நிலை இருக்கக்கூடாது. உலகத்தில் அடியோடு தனிமைப்படுத்தப்படணும். அப்புறம் பொருளியல் தடைகள் விதிக்கணும். இஸ்ரேலுக்கு எதிராக மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு எதிராகவும் அந்த மாதிரி தடைகள் விதிக்கணும். உலக அளவில் இந்த நாடுகளை தனிமைப்படுத்தணும். பாலத்தீனர்களுடைய சுயநிர்ணய உரிமை, அவர்களுடைய தன்தீர் உரிமை கோரிக்கை என்பது உலக ஜனநாயகத்தினுடைய கோரிக்கையாக மாறணும். தென்னாப்பிரிக்காவில் அப்படிதான் நம்ம சாதித்தோம். தென்னாப்பிரிக்காவில் இந்த பிரிட்டன், இந்த அமெரிக்கா, இந்த நாடுகள்லாம் ஆதரிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. முதல்ல காமன்வெல்த்தில் தானே தென்னாப்பிரிக்காவை தனிமைப்படுத்தினாங்க. அப்புறம் தானே ஒவ்வொன்றா அது வளர்ந்து வந்துச்சு. தென்னாப்பிரிக்காவில் நிறைவெறிக்கு என்ன தீர்வோ அந்த தீர்வு தான் இஸ்ரேலின் யூதவெறிக்கும் கிடைக்க முடியும். அதுக்கு அந்த நாட்டு மக்கள், தென்னாப்பிரிக்க மக்கள் போராடின மாதிரி இங்கேயும் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அங்கே மண்டேலா சிறையில் இருந்தார், இங்கே எவ்வளோ நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கேயும் சிறையில் இருக்கிறார். இஸ்ரேலை உலக அளவில் தனிமைப்படுத்துவது, இஸ்ரேலோடு சேர்ந்து நானும் மூழ்கி போறேன்னு அமெரிக்கா சொன்னால் அமெரிக்காவின் தனிமைப்படுத்துவது. இதில் என்ன ஒரு முக்கியமான பலன் கிடைக்கும்னு சொன்னால், ஏமனால் அல்லது லெபனானால் அல்லது எகிப்தினால் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுது பாருங்க. ஆனால் இஸ்ரேலை அழிக்கிற சக்தி இஸ்ரேலிய மக்களுக்கு இருக்கு. அதான் நெட்டன்யாகு இன்னைக்கு தனிமைப்பட்டு போன ஒரு பிரதமர். அவருடைய உச்ச நீதிமன்றம் கூட அவருடைய சட்டங்களை ஆதரிக்காது. அவருக்கு பேரே பிரைம் மினிஸ்டர் அல்ல, கிரைம் மினிஸ்டர். அவர் மேலே ஊழல் வழக்கு போடாதீங்கன்னு ட்ரம்ப் கேட்டுக்கிறார் இஸ்ரேலிய மக்களுக்கு. அவர் மேலே ஊழல் வழக்கு போட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு. அப்போ அவர் ஒரு ஃப்ரெண்ட்லெஸ்ஸாக இருக்கார் இன்னைக்கு. இஸ்ரேலியே அவர் அப்படி இருக்கார். ஒரு தடவை ஆட்சி இழந்தார்னா அவரால் மீண்டு வர முடியாது, முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கு அந்த வலிமை உண்டு, அவங்க செய்வாங்க. அதே போல் அமெரிக்காவில் வியட்நாம் போரின் போது அமெரிக்காவை வியட்நாமை விட்டு வெளியேற வைத்த சக்தி அது ஹோசிமினுடைய படை மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்க மக்களுடைய சக்தி மட்டுமல்ல,
அமெரிக்க மக்களுடைய போராட்டம் அதில் முக்கிய பங்கு வகிச்சிச்சு. அமெரிக்காவை அடியோடு தனிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு அந்த தேவை அமெரிக்காவிலையும் எழுந்திருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், பல மேற்கு ஐரோப்பிய நாடுகள், இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு காசாவை ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு பொழுது, இது மக்களின் போராட்டமா நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை அந்த அரசினுடைய நிலைப்பாடு மாற்றத்துக்கு என்ன காரணம்? இல்லை, அவங்களுக்கு தேவை வந்து இந்த கொள்கை அந்த கொள்கையை காட்டிலும் அவங்களுடைய புவிசார் அரசியல் நலன்களுக்கு, அவங்களுடைய வணிக நலன்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு ஒற்றை துருவத்தில் ஒரு அரசு வச்சு உலகத்தை கட்டியாளலை, உலகத்தில் ஒற்றை முரண்பாடு இயங்கிக்கிட்டு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா வேற விஷயம். ஆனால் இங்கே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இப்போ நாட்டோவுக்கும் இப்போ ருஷ்யாவுக்குமான முரண்பாடுகள், ருஷ்யாவோட நிற்கிற 1-2 நாடுகளுக்கு இடையில, நாட்டோ நாடுகளுக்குள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குமான முரண்பாடு, ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இப்போ கிழக்கு ஐரோப்பான்னு நம்ம பிரித்து பேசுகிறோம். ஆனால் கிழக்கு ஐரோப்பாவில் பெரும்பகுதி இன்னைக்கு நாட்டோக்குள்ளே போயிடுச்சு. ஒரு சிறு பகுதி தான் பெலோருஷ் வெளியே நிற்கிது, ருஷ்யா கூட நிற்கிது. அதனால் இன்னைக்கு அந்த பிரிவினைகளுக்கெல்லாம் அர்த்தம் இழந்து போச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. அதெல்லாம் இன்னைக்கு பொருளற்று போயிடுச்சு. நிறைய குழுக்கள் இயங்குறாங்க, நிறைய நலன்கள் மோதி கொண்டிருக்கு. இந்த நிலையில இந்த தீர்வு யார் கையில் இறுதியா இருக்குதுன்னா அந்தந்த நாடுகளின் மக்கள் கையில் தான் இருக்கு. அங்கு ஜனநாயக சக்திகள் வலுப்படணும், அமைதிக்கான ஆற்றல்கள் வலுப்படணும். இன்னைக்கு அதுதான் வந்து பிரான்ஸையோ பிரிட்டனையோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குது. இஸ்ரேல் பக்கம் முழுக்க போய்விடக்கூடாதுங்கிற ஒரு தடையை ஏற்படுது. இஸ்ரேலுக்கு ஆயுத உதவி பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்கள் மீது வாக்களிக்கிறாங்க. நான் பாலத்தீன அரசை அங்கீகரிப்பேன்னு மெக்ரோன் அறிவிக்கிறார், பிரெஞ்சு அதிபர் அறிவிக்கிறார். இது காரணம் என்னன்னா ஒற்றை முரண்பாடாக இயங்கலை. நம்ம சொல்றது என்னன்னா, நீங்கள் தீர்மானம் போடுங்க, நல்லது, அது ஒரு உலக பொது கருத்தை உருவாக்குங்க. இஸ்ரேல் எப்படி அமைதிக்கும் மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்குது என்பதை காட்டுவதற்கு அது அனைத்தும் உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேலை அமெரிக்கா தாங்கி பிடித்து கொண்டு அது மனித உரிமைகளை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் அம்பலப்படுத்தலாம், இது எல்லாத்துக்கும் இது உதவியாக இருக்கும். ஆனால் இறுதியான தீர்வு என்பது இஸ்ரேலையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற அமெரிக்கா உள்ளிட்ட அரசுகளையும் உலக அரங்கில் பொருளியல் தளத்தில், அரசியல் அரச உறவியல் தளத்தில் தனிமைப்படுத்துவது தான் அதுக்கு ஒரு தீர்வானம் இருக்க முடியும். அதை நோக்கி உலகம் நகரணும். அதுக்காக வந்து அந்தந்த நாடுகள்லையும் மக்கள் போராடணும். ஆனால் இப்போ இந்த நியூயார்க் பிரகடனத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு பக்கம் ஆதரிக்குது பாலஸ்தீனத்தை, ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலோட வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து சமீபத்தில் போட்டுக்கிட்டாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இஸ்ரேலோட இப்போ சமீபத்தில் போடுற ஒப்பந்தம்னு இல்லை, நிரந்தரமாகவே I2U2 அக்ரிமெண்ட்டால் U2I2 அக்ரிமெண்ட்னே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த தாக்குதலுக்கெல்லாம் முன்னாலேயே அது வந்துடுச்சு. இது என்ன அர்த்தம்? இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகம், இதுதான் அந்த I2U2. இது பேச்சுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டயலாக், உரையாடலுக்கான ஒரு அமைப்பு. இப்போ ஏற்கனவே ஒரு உரையாடலுக்கான அமைப்பு இருக்குது, குவாட்ரிலேட்ரல் அக்ரிமெண்ட்டுன்னு. குவாடு இருக்குது, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா. என்ன முந்தி மாதிரி வெளிப்படையாக நாங்கள் ஒரு இராணுவ ஒப்பந்தம் வச்சுருக்கோம், நாங்கள் ஒரு ஆயுத பரிமாற்றம் அப்படிலாம் சொல்லிக்க முடியறதில்ல இன்றைய உலகத்தில். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேறு பேர்களில் மறைந்து இருந்து திட்டமிடுறாங்க உங்களுக்கு. இதே தான் அமெரிக்காவுக்கும். இந்தியா அடிப்படையில் இஸ்ரேலின் நிலைப்பாடுகளை ஆதரிக்குது. அது ஒன்றும் பாலத்தீனத்தை ஆதரிப்பதாக சொல்வது ஒரு தீர்மானத்தினால மட்டும் முடிஞ்சு போகிற செய்தி இல்லை, அது ஆதரிக்குது. அவங்களோடு ஆயுத வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குறாங்க, அவங்ககிட்டேருந்து இவங்க வாங்குறாங்க. உளவு நிறுவனம் எல்லாத்த விட இப்போ இருக்கிற மோடி அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க நெட்டன்யாகுவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ஏன்னா இவங்க எப்படி ஒரு இந்துத்துவ அரசோ அதுபோல் அது ஒரு ஜியோனிச அரசு. இப்போ இந்துத்துவ அரசு ஒரு அகண்ட பாரதத்தை நம்புவது போல அந்த ஜியோனிச அரசு அகண்ட இஸ்ரேலுக்காக வேலை செய்யுது. அது வெற்றி பெறுமானால் இவங்களுக்கு ஊக்கம், இது வெற்றி பெற்றால் அவங்களுக்கு ஊக்கம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. டக்டிக்கலாக யுக்தி சார்ந்து எல்லோரையும் ஏற்றுக்கிட்டு போயிட முடியாது இன்னைக்கு. எனவே இந்த பக்கமும் காட்டிக்கிறாங்க. இது உண்மை அல்ல.
பார்க்கணும், பொறுத்திருந்தான். ஆனா இந்தியாவுடைய அந்த லெகசியை நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா முதல்ல இருந்தே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா தான் இருந்தோம். நரசிம்மராவ் பீரியட்ல தான் இஸ்ரேலை வந்து முதல்ல அங்கீகரிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து இத்தனை நாளா கடைபிடித்த ஒரு வெளியுறவு கொள்கையை வந்து மாற்றுறாங்கன்னு பொழுது அப்போ இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மீது வந்து ஒரு நம்பிக்கையின்மை வராதா உலக அளவுல? வரத்தான் செய்யும். அதுக்கு தான் அந்த வேஷங்கள்லாம் போடுறாங்க. இதுக்கு முன்னால் இருந்தே இது அவங்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா அரபு நாடுகள் வெற்றி பெற முடியல, பாலத்தீன போராட்டம் வெற்றி பெற முடியல. ஆனால் இந்த பக்கம் அவங்க உறவுகள் வைத்துக்கொள்ளணும், கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ளணும். ஒரு செய்தியே உண்டு, இந்திய சீன எல்லை போரின் போது இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்கள் வாங்க நேரு தயாராக இருந்தார். ஆனால் என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் முத்திரை இருக்கக்கூடாது. அவங்க இல்லை எங்கள் முத்திரை இல்லாமல் கொடுக்கணும், அப்போ வேண்டாம், எங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு மறுத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி உண்டு, ஒரு புத்தகத்திலே எழுதியிருக்கிறாங்க. அதனால் இவங்க ஒரு கொள்கை சார்ந்து ஒரு உறுதியாக அந்த நிலைப்பாட்டை எடுக்கலை. எப்போ உறுதி எடுக்க முடியும்? அணிசேரா கொள்கையில் இந்தியாவுக்கு நம்பிக்கை இருந்து அதில் அழுத்தமாக நின்னாங்கன்னா, நீங்கள் சோசியலிச நாட்டெல்லாம் கூட ஆதரிக்க வேணாம். இன்றைக்கி எங்கே இருக்க போய் ஆதரிக்கிறது? அணிசேரா கொள்கையில் உறுதியாக நின்னீங்கன்னா, அதாவது வல்லரசியை எதிர்ப்பில் நீங்கள் உறுதியாக நின்னீங்கன்னா, இஸ்ரேலை எதிர்த்து நீங்கள் உறுதியாக நிற்கலாம், பாலத்தீனத்தின் பக்கம் நீங்கள் நிற்க முடியும். ஆனால் அப்படி இல்லை, உங்களுக்கு அணிசேரா கொள்கையில் நம்பிக்கை இல்லை, நீங்கள் அமெரிக்க சார்பை அடிப்படையில் எடுத்துருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் இன்னைக்கும் இந்தியாவுக்கு அமெரிக்காவோடு தான், அதுலேருந்து முறியல. அது சீனா ரஷ்யாவுக்கும் அந்த மயக்கம் இல்லை. உங்களுக்கு சீனாவில் அந்த பாரிஸ் எதிர்ப்பு போரினுடைய ஆண்டு விழா நடத்தும் போது நீங்கள் இவங்களை கூப்பிடலையே. எஸ்ஓசி முடித்தோன்னே வந்துட்டாரு. அவங்க தேர்ந்தெடுத்து அழைத்த 26 அரசுகளில் இந்தியா இல்லை, பாகிஸ்தான் கூட இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களும் தெளிவாக தான் இருக்காங்க. உன்னை ரொம்ப நம்ப முடியாதுப்பா, இன்னைக்கு உனக்கு வியாபார நெருக்கடி இங்கே வந்திருக்கிற, இந்த பக்கம் நிற்கிற வரைக்கும் நல்லது, அதுக்கு மேலே ஒன்றும் அவங்க நெருக்கம் காட்ட மாட்டாங்க. அதனால் இதான் நிலைமை உங்களுக்கு. இறுதியாக ஒரு கேள்வி வேணா, ஒரு பக்கம் போரை எதிரான மனநிலை பொதுமக்களிடையே உலகம் முழுவதும் நடக்குது, அதுக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் போர்கள் அதிகரிக்கிறத எப்படி பார்க்கறது? ஒரு முரண்பாடாக தெரியலையா? அது நிச்சயமாக ஒரு முரண்பாடு தான். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் சொல்கிற அந்த போர் எதிர்ப்பு இயக்கம் இந்த அரசுகளை கட்டி போடுகிற அளவுக்கு போதிய வலு பெறலைன்னு காட்டுது. அந்த அளவுக்கு வலுப்பெற்றால் இந்த போர் கூச்சல், போர் பேச்சுக்கு இடம் இருக்காது. அதனால வேண்டி இன்னைக்கு அந்த இயக்கம் வலுப்படுவதன் மூலம்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த இயக்கம் வலுப்பட இந்த பீஸ் அஃபென்சிவ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அமைதிக்கான ஒரு போர், அமைதியின் தாக்குதல். இது வலுப்படத்தான் இந்த அரசுகளின் கை நலிவுறும். அது வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உண்மையில் இங்கே நடப்பது போரில் ஈடுபட்டிருக்கிற வெவ்வேறு சக்திகளுக்கு இடையிலான சண்டை அல்ல, போரை வழியாக நாடுகிறவர்களுக்கும் போரை வழியாக நாட மறுக்கிறவர்களுக்குமான ஒரு சண்டை. இதில் இப்போ அவங்க கை வலுப்பட்டிருக்கு, இவங்க கை வலுப்படணும்னா அதுக்கு பொறுத்திருந்தா நம்ம வேலை செய்யணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னமைக்கு நன்றி. இதுதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். Travancore Elensa, summer life சரியான vibe at Madurai. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.